சக்தி சிரச நியூஸ் போஸ்ட் மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய விழிப்புணர்வு திட்டத்தின் ஊவா மாகாணத்திற்கான 2ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. ஊவா மாகாணத்தின் பதுளை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பதுளை மாவட்டத்தின் தெளிவத்தை, வேவஸ மற்றும் நமனுகல பகுதிகளுக்கு வீடு வீடாக சென்ற குழுவினர் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டினர். காலை தெளிவத்தை பகுதிக்கு சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை அதிகாரிகள் பிரதேச மக்களால் வரவேற்கப்பட்டனர். தெளிவத்தை கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளை அடுத்து இன்றைய நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. கதிர்வேலாயுத சுவாமி ஆலய மண்டபத்தில் அந்த பகுதி மக்களுக்கான விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அதிலே பெரும் பங்கினை நிறைய இடத்துக்கு நாங்கள் போகும்பொழுது எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம். பின்னர் வேவஸ மற்றும் நமனுகல பகுதிகளுக்கு சென்ற குழுவினர் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டனர். அத்துடன் வீடு வீடாக சென்று மக்களுடன் கலந்துரையாடி விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. போதைப் பொருள் சம்பந்தமாக தெளிவூட்டல் நிகழ்ச்சிக்காக சக்தி டிவி மற்றும் ஊடகத்திலிருந்து வந்து கேட்டிருந்த அண்ணன்மாருக்கு மனமார்ந்த நன்றிகள். அதாவது தெளிவத்தையை பொறுத்தவரை மிச்சம் கசிப்பு அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த